வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான். இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு இன்னொரு புது வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் காலையிலே சொன்னேன், நம்ம ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை உஸ்பேத்துற ஆண்டவர். இந்த 12 மாசம் 11 மாசம் சொன்ன வார்த்தையே இன்னும் அப்படி இப்படி இருக்கு. மத்தல இன்னொரு வாக்குத்தத்தை கொடுத்து புது வருஷத்துல ஒரு வாக்குத்தத்தை உஸ்பேத்தத்துல அவர் மாதிரி ஒரு தெய்வம் யாரு போன வாக்கு அது இருட்டுமா புது மாசம் வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. ஹல்லேலூயா. எடுத்து வாசி, எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கைத்தட்டுங்க, நல்ல கைது, அவர் சோத்திரம் பண்ணு. உன் துக்க நாட்கள் முடியும், உங்க துக்க நாட்கள் முடியும், உங்க துக்க நாட்கள் முடியும். எங்க பாஸ்டர் முடியுது? முடியும். அவர் சொன்னார்னா நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, விசுவாசிங்க. ஏன்னா கவனிங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றுதான் இருக்கிறது. ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும், ஆம் என்றால் எஸ் நடக்கும்னு அர்த்தம். அப்ப அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினால தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஏனோ தானோன்னு சொல்றீங்க, அது விசுவாசிங்க. ஆமா சொல்லுங்களேன். நான் ஒவ்வொரு மாசம் கொடுற வாக்குத்தத்தை நானே ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுவேன். ஆமா சொல்லுங்க. ஆமா, போன மாசம் சொன்னாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படியே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே 30 நாள் எனக்கு காணிக்க வந்து, போன மாசம் 30 நாள் காணிக்க வந்துச்சு. ஏன்? வசனம், வசனம். ஏன்னா என் குறைவெல்லாம் நீ கிறிஸ்து இயேசு மகிமையில் நிறைவாக்குவார். அப்ப அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த மாசம் சொல்றாரு, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் ஒளி கொடாமல் போவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள், சொல்லுங்க பக்கத்தால் பார்த்து கை கொடுத்து, சிஸ்டர் பயப்படாதீங்க, உன் துக்க நாட்கள் முடியும். ஏன்னா கவனிங்க, ஏலி அண்ணால பார்த்து சொன்னான், அவ அந்த வார்த்தையை நம்பினா பிறகு துக்க முகமாவே இல்லை. புரியுதா? தேவன் சொல்லிட்டாருன்னா உன் விசுவாசம் அது மேலதான் இருக்கணும். உன் துக்க நாட்கள் முடியும்னா முடியும். ஆமென். ஆமா, அதை எவனும் தடுக்க முடியாது, எந்த சக்தியும் தடுக்க முடியாது, இல்லையா? ஆமா, பாதாளம் கூட அதை தடுக்க முடியாது, பிசாசு கூட ஒண்ணு நிக்க முடியாது. ஏன்னா அது கத்தி, அது பட்டயம், பிசாசு கூட குத்திட்டு போயின்னு இருக்காது பாட்டுன்னு. ஆமா, யார் வந்து தடுத்தாலும் அதை உடைத்து கொண்டு, ஏன்னா அது சம்மட்டி. வசனம் என்ன? சம்மட்டி, இல்லையா? அடிச்சு உடைச்சிட்டு போயினே இருக்காது பாட்டுன்னு. புரியுதா உங்களுக்கு எல்லாம்? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லையா? உன் துக்க நாட்கள் முடியும். அதை சொல்லினே இருங்க, என் துக்க நாட்கள் முடிஞ்சிடாது. இது உனக்கு சுதந்திரிக்கணும். என் துக்க நாட்கள் முடியும், என் துக்க நாட்கள் முடியும். ஆண்டவரே, என் துக்க நாட்கள் முடியும் சொன்னீங்களப்பா, உடைய வார்த்தையை செய்யணும். இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தேவ சமூகத்தை ஜெபி, ஸ்தோத்திரம் போடு, 1000 ஸ்தோத்திர பலி சொல்லினே இரு. கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்பார். ஆமா, கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்குமே ஒரு ஒரு கண்டிஷன் உண்டு என்று நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். எந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அதுல அவர் ஒரு கண்டிஷன் வைத்துக் கொண்டே இருப்பார். நான் காலையில சொன்ன 2 வார்த்தை, உங்கள் துக்க நாட்கள் முடியலன்னா
அந்த 1ஆம் வசனம் சொல்லுது எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி. போதும். எழும்பி பிரகாசி அப்படின்னா முயற்சி எடு. எழும்புனா என்ன அர்த்தம்? முயற்சி எடு. உங்க முயற்சியை விட்டுறாதீங்க, தொடர்ந்து செயல்படு. முயற்சி எடுத்தீனே இரு. அக்கால சொன்னேன் இந்த KFC சிக்கன், அவர் பாருங்க அந்த KFC சிக்கன் செய்வதற்கான எல்லா காரியத்தையும் செய்து ஒவ்வொரு கடைக்கடையா ஏறினாராம். நான் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போறேன், எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, உங்க கடையில் எனக்கு ஒரு இடம் கொடுங்க, நான் செய்யறேன். யாருமே அது ஏத்துக்கலையாம். ஏறக்குறைய 1000 கடைக்கு மேல ஏறி இறங்கிட்டார் அவரு. ஒருத்தரும் அவருடைய அந்த திறமையை அங்கீகரிக்கல. ஆனா அவர் விடவே இல்லை. கவனிங்க, அந்த 1000 முறை போய் 1001ஆம் முறை இன்னொரு இடத்துல கேட்கும் போது அவருக்கு திறந்த வாசல் உண்டாச்சான். அப்ப வயசு அவருக்கு 65. என்ன வயசு? 65 வயசுல இந்த KFC சிக்கனை அவர் இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இந்த நாள் வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஏன்? முயற்சி. முயற்சி. எழும்பு, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்துச்சு. முயற்சி எடு. நீங்க எடுக்கிற முயற்சியில உட்கார்ந்துடாதீங்க. ஆமா, உங்க முயற்சி செய்து கொண்டே இருங்க. உங்க ஜெபத்தை பண்ணிக்கொண்டே இருங்க. உங்க வேலையை செஞ்சு உங்க ப்ராசஸ் போயினே, ஒரு பக்கம் ப்ராசஸ் போயினே இருக்கணும். ஆமா சொல்லுங்க. இன்னொரு ப்ராசஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். ரெண்டும் ஒன்னா சேரும்போது தான் அற்புதம் நடக்கும். ஆமா ஆமா. ஆண்டவரே செய்வாரு செய்வாருன்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்காத. ஆண்டவர் செய்வார். நான் நிறைய முறை சொல்லி இருக்கிறேன், 50% ஆண்டவர், 50% நீங்க தான் செய்யணும். ஆமா, 50% அவர் செய்வார், அற்புதங்களை செய்வார். அப்போ முயற்சியை என்ன பண்ணுங்க? செய்யுங்க. அல்லேலூயா. முயற்சி செய்யாம எதுவுமே ஆண்டவர் செய்தில்லை இல்லையா? அவர் உங்க பக்கத்துல நீ என்ன பண்றன்னு பாக்குறாரு ஆண்டவர். அவரால் எல்லாம் கூடும். ஆனா உன் பக்கத்துல நீ என்ன பண்ற? அல்லேலூயா. அதை பார்த்து தான் இந்த மாசம் உங்க துக்க நாட்களை முடிவுக்கு கொண்டு வருவார். இரண்டாவது சொன்னேன் இல்லையா, உங்களுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் இருக்க வேண்டும். 4ஆம் வசனம் சொல்லுது, உன் கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். அப்போ உங்க பக்கத்துல ஒரு கூட்டம் வருவதை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி நடைபெற போகிற ஒரு சம்பவத்தை இங்கே ஆவியன் எழுதி வச்சு, இதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது. அதை உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். இந்த 60வது ஏசாயா 60 ஃபுல்லாவே 1000 வருஷம் அரசாட்சியில நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம். ஆமா, அது நாம் இப்ப விசுவாசித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, அதுல பாருங்க, நம்முடைய கண்கள் ஒரு ஆவிக்குரிய கண்களாய் இருக்க வேண்டும். நான் ஒரு வசனம் சொன்னேன், 2 கொரிந்தியர் 4:17, காண்கிறவைகளை அல்ல காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கிவிடும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அப்போ காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகள். புரிஞ்சுட்டா? இந்த மாச முடிவில் நீங்க காணப்படாத ஒரு காரியம் நிறைவேறும். இதுவரைக்கும் உன் சிந்தனையில் வரல, எண்ணத்தில் வரல, யோசனையில் வரல. ஆனா ஆழங்களிலே ஆவியானவர் இருக்கிறபடினாலே அவர் அது உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போ உங்களுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள். அதான் தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். பேதுருலாம் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்களாம் சாவ போறோம்னு உனக்கு கவலை இல்லையா? அவர் நல்லா பின்னணி அவர். ஆமா, இவங்க பண்ண டிஸ்டர்ப் பார்த்து திரும்பி காற்றே அமைதியாயிரு. ரொம்பலாம் ஸ்டெப் எடுத்துல, ரொம்பலாம் அவர் செயிட் பண்ணிக்கல. இறைச்சலை பார்த்து கம்முனு அவ்வளவுதான், எல்லாம் ஸ்டாப் ஆயிட்டு. இதான் ஆவிக்குரிய. புரியுதுங்களா? அப்போ உலகத்தை பார்க்கிற மாதிரி நீங்க இந்த உலகத்தை, ஏன்னா காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு உபத்திரம் அதிசீக்கிரத்தை நீங்கிடுமா?
நம்புறீங்களா? அதுக்குதான் ஆவிக்குரிய கண்ணு வேணும் நமக்கு. ஆமா சொல்லுங்க. புரிஞ்சுட்டா? ஆமா இல்லையா? சமாரியாவில் பஞ்சம் ஆயிட்டு, சமாரியாவில் பஞ்சம் இல்லையா? ஒரு ஆள் வெளியே போக முடியும், உள்ள வர முடியாது, பஞ்சம். அப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இந்நேரத்துல ஒரு படி வார்கோதுமை மா ₹1 விற்கும். ஸ்பிரிச்சுவல் ஹை இல்லையா? அவருடைய கண்ணு திறந்துருச்சு. ஒரு தீர்க்கதரிசி கண்ணு திறக்குது பாருங்க. புரியுதா? நடந்துச்சா இல்லையா? எங்க எந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலைங்க ஒரு ஆள் ஒளிய போக உள்ள வர முடியும்? எப்படி விற்கும்? I am the Lord இல்லையா? நான் கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கைத்தடி அவர் மையப்படுத்தும். அப்ப உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய கண்டு இருக்கு. உங்களுக்கு சொல்ற மூன்றாவதாக வாசிக்கலாம் அந்த வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். இது நம்முடைய விசுவாசம். புரியுதா? அந்த கடைசி வசனம் சொல்றாரு, சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த சாதியாய் மாறுவான், ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். விசுவாசம். துக்க நாட்கள் முடியும் சொல்றார் இல்லையா? சொல்றாரு பாருங்க, வசனம் மறுபடியும் வாசிமா. 14 வாசி. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியிலே பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமா? உங்களை ஒடுக்கின பிள்ளைகள் வந்து குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணினவர்கள் யாவரும் உன் காலடியிலே பணிந்து உங்களை பார்த்து நீ கர்த்தருடைய நகரம் பரிசுத்தரின் சீயோன் சொல்ல முடியுமா? இதுதாங்க விசுவாசம். புரியுதா? உங்க துக்க நாட்கள் முடிவுக்கு வரணும்னா தேவன் சொல்ற அந்த வார்த்தை மேல உங்க விசுவாசம் இல்லையா? நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன். உன்னை ஒடுக்கினவங்க, உன்னை அஸ்கர பண்ணவங்க உன் காலில் வருவாங்க இல்லையா? அதை நான் செய்வேன், என்னால முடியும். புரியுதா? அதுக்கு தான் உங்க விசுவாசம் ரொம்ப அவசியம். நான் எதிர்பார்க்கிறேன். புரியுதுங்களா? இந்த விசுவாசம் சேர்ந்தா இந்த ஆவிக்குரிய கண்கள். புரியுதா? விசுவாசமும் இந்த ஆவிக்குரிய கண்களும் ஒன்னா வேலை செய்யும் பாருங்க. நீங்க எல்லாம் எடுத்துங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரம், அந்த ஒரு சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிக்கலாம், 30 வாசிங்க பாருங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்ம 2 கூட்டம் பாருங்க. 2 கூட்டம். மோசே 12 பேரை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். சரி, இங்க பாருங்க 2 கூட்டம். இதுல 12 பேர்ல 2 பகுதியா கூட்டங்கள் இருக்குது. ஒன்னு யோசுவா காலேப் ஒரு பக்கம், மொத்த 10 பேர் இன்னொரு பக்கம். கவனிங்க. இந்த 12 பேருமே அந்த தேசத்துக்கு போறாங்க. அந்த தேசத்தின் கனிகளை பார்க்கிறாங்க, தேசத்தின் ஜனங்களை பார்க்கிறாங்க, தேசத்தின் மக்களை பார்க்கிறாங்க. சரியா? எல்லாம் பார்த்துட்டு அந்த தேசத்தில் விளைந்த திராட்சை கொடியை ஒரு கோல் போட்டு தூக்கி வராங்க. வெயிட், அவ்வளவு வெயிட். ஆமா சொல்லுங்க. தூக்கி வராங்க. தூக்கி வச்சுட்டு அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூட உங்களை மாதிரி நம்மள மாதிரி இல்லையா? நம்மளால முடியாது சாமி. உங்க விசுவாசம் கூட இருக்குது. நாங்கள் போய் வந்த தேசம் நல்ல தேசம்தான். அங்க நாங்க ஏனாக்கின் புத்தனை பார்த்தோம், அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன். அதனால நம்மளால போய் சாமி, நம்மளால அந்த தேசத்தை, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் ராட்சத பிறவியான ஏனோக்கின் புத்திரர் ராட்சசர்களை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். பாருங்க, இதான் பிசாசு. அவங்க பார்வை, எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி. முதல்ல உன் பார்வையை மாத்து. நீ வெட்டுக்கிளியா? நான் சொல்றான் பாருங்க ஸ்டேட்மெண்ட். நாங்கள் சுற்றி பார்த்த தேசம் நல்ல தேசம் தான். கவனி, நீ இதுதான் நீ இருக்கிற.
நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். மிகவும் பெரிய ஆட்கள். அம்மா இயேசுவோடவா? இயேசுவோட பெரிய ஆட்கள், பெரிய ஆட்கள். ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல். இதுதான் உன் தப்பு. நீ உன்னை பார்க்க கூடாது, நீ உன்னில இயேசு பார்க்கணும். ஆமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவை பார்க்கணும். புரியுதா? நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம். உன் பார்வைக்கு நீ எப்படி இருக்கணும்? உன் பார்வைக்கு நீ எப்படி இருக்கணும்? சர்வாயுதம் தரிக்கப்பட்ட மனிதனாக, போர் வீரனாக நீ நிக்கணும். பிசாசு உன்னை பார்க்க வரும்போது எப்படி பார்க்கணும்? சர்வாயுதம் தரித்த ரோம போர் சேவகனை மாதிரி உன்னை பார்க்கணும். ஆமா, அதை விட்டுட்டு நாம ஒண்ணுமே இல்லைங்க. ஏமா, உன்னை தாழ்த்துவது வேறு, உன்னை தாழ்த்தி கொள்வது வேறு. நம்மளை தாழ்த்துறது நல்லது இல்லையா? அது நல்லது. நான் இது என்னால் உண்டானது அல்லப்பா, எல்லாம் உடைய ஈவு ஆண்டவரே, அது தாழ்மை. ஆனா உன்னையே என்ன பண்ண நீ தாழ்மை உணர்வு, அதான் தப்பு. நான்லாம் ஒண்ணு இல்லை பாஸ்டர், நான் வெட்டிக்கிளி பாஸ்டர், நான் வந்து புழு. தாவி சொல்ற மாதிரி நானும் ஒரு புழு. புழு பெரிய விசுவாச வீரன் சொல்றான், நானும் ஒரு புழு, நான் மனுஷனே அல்ல. அவன் எந்த நோக்கம் சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல இல்லையா? அப்படின்னா என்ன? புழுக்கு முதுகெலும்பு கிடையாது. அப்ப ஆண்டவரே, எனக்கு நீதான் முதுகெலும்பு, எனக்கு முதுகெலும்பு இல்லை, எனக்கு நீதான் முதுகெலும்பு. அந்த இதுதான் அவன் சொல்லியிருப்பான், தவிர உங்களை மாதிரி சொல்லிக்க மாட்டான். நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, மனுஷன் அல்ல, நான் மனுஷனே கிடையாது. நாங்கள் வெட்டி கிளிகள். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அவன் சொன்னான். அதை இதுவே கதை கட்டிக்கிறது. என் பார்வைக்கு வெட்டி கிளி, அவன் பார்வைக்கு நான் வெட்டி கிளி. ஒரு விசுவாசி இப்படி பேசக்கூடாது. ஆமா சொல்லுங்க, ஒரு விசுவாசி இப்படி பேசக்கூடாது. சொல்றாரு தாவீது, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன், சத்துருவை தொடர்ந்து பிடிப்பேன், சதா காலமும் ஜெயம் அடிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதிலே சொல்லணும். ஆமா, புரியுதா? அவன் சொல்றான் பாருங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள. ஆமா, நீ என் கோட்டை, என் அரண், எல்லாமே அவன் தான். புரியுதுங்களா? நீங்க தேவனுடைய பிள்ளைகள்ங்க இல்லையா? ஆமா, இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன கிருபைகளை தேவன் கொடுத்தாரோ அத்தனையும் உனக்குள்ளே கொடுத்திருக்கிறார். அவர் முதற் பேரானவர், இரண்டாவது ஆளு. ஆமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமா, பிதாவுக்கு இயேசு முதல் குமாரன். நீ யாரு? 2 3 4 5 10 5 100 200 1000 10000 கோடி 10 கோடி. புரியுதா? ஆமா, அதனால இனிமேட்டு இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசக்கூடாது. நாங்களே எங்க பார்வைக்கு வெட்டிக்கிளி பாஸ்டர், அவங்க பார்வைக்கு நாங்க அப்படிதான் இருக்கிறோம். இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற தந்திரமான மக்கள் வாசிமா. இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார். என்ன செய்தி? துர்ச்செய்தி. உன் வாயில கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயில வரக்கூடாது நான் சொன்னார்ல. இந்த துர்ச்செய்தி சொல்றதே கெட்ட வார்த்தை. எனக்கெல்லாம் அது நடக்காதுங்க, நான்லாம் அது எதிர்பார்க்க முடியாதுங்க, தோத்திரம் சொல்லாத. தேவனால் பிறந்த எவனும் இந்த உலகத்தை ஜெயிச்சிருவான். நீ தேவனால் பிறந்திருக்க இல்லையா? உன்னால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும் இல்லையா? மாம்சம் ஜெயிக்க முடியும் இல்லையா? பிரச்சனையை ஜெயிக்க முடியும். உன்னாலே கடல் மேல நடக்க முடியும். முடியுமா? பேதுரு என்ன PhDயா? ஆமா, டெம்பரான ஆளு இல்லையா? ஆனா இயேசு நடந்து வராரு. ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடக்கட்டுமா வாடான்ட்டாரு. டக்குன்னு வந்துட்டான் கடல் மேல. போட்டு பாருங்களா, ஆண் பார்க்கிறான். அதான் விசுவாசம், ஒரு துணிவு இருக்கணும், துணிந்து செயல்படணும். புரியுதா? ஆமா, போலாமா வானவா, போலாமா வானவா, போலாமா வானவா, அதான் டக்குனு இறக்கணும். சில ஆளு இதை டிசிஷன் எடுக்கிறதுக்கே 10 மாசம் ஆகும். போலாமா வானாவா, போலாமா வானாவா இல்லையா? இறங்கிடுமா இறங்க மாட்டோமா, கடலை முடிக்கிடுமா? இருக்கிறது ஒரு வாழ்க்கை. 4 குசம் என்ன சொன்னாங்க? இங்க இருந்தாலும் சாவ போறோம், அங்க போலாம் சாவ போறோம், போங்கடா நம்ம அங்கே போய் செத்துடலாம். ஆண்டு மாத்திட்டாரு, நிறைய சூழ்நிலை மாத்திட்டாரா?
போலாம் ஒரு கூடாரத்தை பார்த்தா பொண்ணு வெள்ளி நல்ல சாப்பாடு இல்லையா, இட்லி குருமா சப்பாத்தி குருமா இல்லையா, வயிறார சாப்பிட்டானுங்க. அடுத்த கூடாரம் போட்டாலும் வயிறார சாப்பிட்டானுங்க. சொல்றேன், இது நல்ல நற்செய்தி உண்டாக்குறனாலுப்பா நம்ம போய் சொல்லிட்டு வந்துடலாம் வா. இப்ப இங்க இருந்தாலும் சாவ போறோம், அங்க போனாலும் துணிஞ்சு காலவை, துணிஞ்சு காலவை, துணிஞ்சு காலவை. ஃபர்ஸ்ட் தெய்வம் சொல்றாரா, அவர் சொல்றாரா, கால் எடுத்து வை. பின்னாடி இவங்க வருவாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா, யோசுவாவும் அந்த 3ஆம் அதிகாரமா யோசுவா சொன்னாரு, யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறது. எனக்கு இந்த சம்பவம் ரொம்ப பிடிக்கும். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை பாக்குறீங்களா? பாக்குறீங்க யோசுவா 13:13 எஸ். ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரிகளின் உள்ளங்கால்கள். கவனிங்க, இந்த தைரியம் வருமா உங்களுக்குள்ள? இந்த துணி வருமா? ஹலோ, இதான் விசுவாசம். பாருங்க, தேவ வார்த்தை சொல்றாரு, நீங்க போய் லேவியர்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இவங்க தான் அந்த பெட்டியை தூக்கணும். அவங்க தூக்கின்னு போய் என்ன பண்றாங்க, பிரவாகித்து ஓடுகிற அந்த யோர்தான் நதியிலே முனையிலே கால் வைக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா? ஆண்டவரே என் பொழுதுல நீ பாத்துக்கங்கப்பா அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டான். அவனுக்குள்ள அந்த விசுவாசம் தைரியம் இருக்கும் இல்லையா? தோத்துறோம் ஆண்டவரே இல்லையா? ஆமா, வைக்கிறாங்க. வச்ச உடனே பாருங்க அந்த நதி ரெண்டா. கைத்தட்டுங்கப்பா, நல்ல ஜோர கைத்தட்டு. இதுக்குதான் துணி. விசுவாசம் என்பது துணிஞ்சு செயல்படுது. ஏன்னா நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் மோசையோடு இந்த மாதிரி நான் கூட இருப்பேன்னு சொன்னார்ல வாக்குத்தத்தம் இல்லையா? சொன்னாரே இல்லையா? அவ்வளோ நமக்கு பிராமிஸ் பண்ண ஆண்டவர் உங்களை இந்த யோதா நதியில் அடிச்சுட்டு போட்டு விட்டுருவாரா? உங்க நாமம் தூஷிப்பட்டு போயிட்டாது பாருங்க. அவங்க போய் அந்த உடன்படிக்கை எடுத்துன்னு போய் அந்த யோதா நதி அந்த எண்டிலே கால் வைக்கிறாங்க. அதுக்கே தைரியம் வேணும், அதுக்கே துணிவு வேணும், அதுக்கே விசுவாசம் அவசியம். காலை வச்ச உடனே பாருங்க அந்த நதி ரெண்டா பிரியுது. பாருங்க எது வரைக்குமா? மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. முடியுமா? முடியுமா? இன்னும் நம்ம ஆண்டவர் மேல என்ன வரல? இந்த விசுவாசம் வரல. விசுவாசம் ஒரு முரட்டு விசுவாசம். முரட்டு விசுவாசம் பண்ண வரல. ஹல்லேலூயா. 40 நாளைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கறி பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். முரட்டு விசுவாசம். நம்ம ஆளுக்கு கொஞ்சம் வாசனச்சவே உபவாசம் பண்ணுவாங்க. ஏசப்பா என்னை மன்னித்து விடும், நான் நிர்பந்தமான ஒரு மனுஷன், நமக்கு எல்லாமே தெரியும், நான் பலவீனமான பாத்திரம். என்ன பண்ணுவோம்? 3 நாள்ல உபவாசம் முடிச்சுட்டு சோதனை வரும் உனக்கு. ஆனா நீ எடுத்த தீர்மானத்தில் என்ன பண்ணக்கூடாது? துணிவு இருக்கணும். பாருங்க, காலை வச்ச உடனே பாருங்க ரோதம். ஆமா சொல்லுங்களேன். ஹலோ, அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வெட்டிக்கிளி, அவன் பார்வைக்கு நான் வெட்டிக்கிளியா இருக்கிறேன், தோத்துறோம் இப்படியே பேசுறது, நீ பரலோகம் போக மாட்டேன். ஏன்னா பரலோகத்துல விசுவாசம் உள்ள மக்கள் தான். விசுவாச பட்டியல பாருங்க இல்லையா? ஆண்டவர் ஒரு சில பேர்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அங்க சாலமோன் பேர் மிஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். ஏன்? அவருக்கு விசுவாசம் இல்லை. இவ்வளோ கோயில் கட்டினா எல்லாம் பண்ணாரு, ஆனா விசுவாச பட்டியல சாலமோன் பேர் வரல. பாருங்க, உசியா பேர் வந்திருக்கு. உசியா ஒண்ணும் பண்ணான்னு தெரியல, ஆனா அவன் பேர் போட்டிருக்கார் ஆண்டவர். கவனிங்க, விசுவாச பட்டியல உங்க பேர் வரணும். ஆமா, ஏதாவது நீ சாதிக்கணும். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? எல்லாமே தேவன் மறைச்சு வச்சிருப்பாரு. நீதான் விசுவாசம் என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஸ்டெப்பா வைக்கணும். அதுதான் உங்களுக்கு வார வாரம் தேவனுடைய வார்த்தையை சொல்றோம். ஏன்னா விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலதான் வரும் உங்களுக்கு. புரியுதா? நீங்க வார வாரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது உங்கள் விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். கொழுந்து விட்டு எரியும். புரியுதா? புரியுதா? இவங்க சொல்றாங்க நாங்க எங்களால் முடியாது, எல்லாம்
14:1 வாசிங்களேன். எல்லாம் ஓன்னு அழுகுறான் பாருங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். புலம்புறான் பாருங்க. ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். என்னங்க ஆமா, அப்போ ஒரு இயேசுநாதர் இருக்கிறான்ற நம்பிக்கை போச்சு. அப்புறமா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறு கல் எடுத்துட்டான். நாங்க ஏதோ சேஃபா இருக்கோம் பார்த்தா எங்களை கொண்டு போய் சாவடிக்க பாக்குறீங்களா சொல்லிட்டு இந்த 10 பேர் சொன்ன வார்த்தை கேட்டு ஊழியக்காரன் விரமா எழும்பிட்டாங்க. ஆனா 2 பேர் சொல்றான், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தார்னா நாம் அந்த தேசத்தை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாத. கவனிங்க, நம்ம இவனும் செய்ய மாட்டான், மத்தனும் கெடுத்துருவோம் பாருங்க. சொல்றான், நாங்க போய் பார்த்த தேசம் நல்ல தேசம். இதுதான் ஆவிக்குரிய கண்கள். கர்த்தர் நம்ம மேல கர்த்தர் மேல எப்ப பிரியமா இருப்பாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சொல்றான் பாருங்க, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தாருன்னா அந்த தேசத்திலே நம்மை கொண்டு உனக்கு விசுவாசம் இருக்கணும். ஹலோ, நிமிர்ந்து உட்காருங்களேன். அப்போ அதுதான் உங்க விசுவாசம் பெருகணுங்க. பைபிள் சொல்லுது, அவங்க யாரெல்லாம் என்னை விசுவாசிக்காம பேசினானா அவன் ஒருத்தோட அந்த உள்ள போக கூடாது. அதனால பாருங்க, எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். அந்த எகிப்தில் புறப்பட்ட 40 லட்சம் பேரையும் வனாந்தே சாவடிச்சுட்டு அவங்க பிள்ளைங்களை மாத்திரம் உள்ள கொண்டு போனார் ஆண்டவர். ஏன் தேவனை விசுவாசிக்காதவர்கள். இந்த சம்பவத்தை தான் எபிரேயர்ல சொல்றாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு இல்ல, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு வாங்க. அங்க சொல்றாரு, அவங்க என்னை விசுவாசிக்கல, என்னை ஆரோசிக்கல, என்னை நம்பல, அதனால அவங்க என்னுடைய இளைப்பாதுக்குள்ள அவங்கள பிரவேசிக்க விட மாட்டேன்ட்டார். மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். மேலும் அவர் 40 வருஷமா யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிற்று. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? கீழ்ப்படியல. எவ்வளவு அற்புதம் செய்த ஆண்டவர் இல்லையா? அவங்க எகிப்தில் 10 வகை அற்புதம் செய்தாரு இல்லையா? வனாந்திர எத்தனை அற்புதம் செய்திருக்கிறாரு, மன்னாவை கொடுத்திருக்கிறாரு, செங்கல் 2ஆ பிளந்தாரு. இவ்வளையும் பார்த்துட்டு சொல்றான், எங்களை கொண்டு போய் வனாந்திர சாகடிக்க கொண்டு போறேன்னு கல்யாணத்தை அடிக்கிட்டு சொல்லிட்டாரு. ஒருத்தம் கூட அங்க உள்ள போக கூடாது. ஹலோ, என்ன சொல்றேன்னு தெரியுமா இல்லையா? தேவனை நீங்கள் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு பைபிள் படிங்க. ஏன்னா பைபிள் படிக்க அந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்துல என்ன பண்ணும்? பேசும். அந்த வார்த்தை உங்களோட பேச ஆரம்பிக்கும். ஆமா, சொல்லுங்க. அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். பிடித்துக்கொண்டு சுடரை போல நீங்கள் பிரகாசிக்கணும். பிலிப்பியர் 2:14 சொல்றாரு, என் வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். சோத்திரம். அப்போ கவனிங்க, தேவனை விசுவாசியை கத்துக்கொள்ளுங்க. கவனிங்க, ஏலி ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷன். இந்த அம்மா ஜோம் பண்றாங்க, குஷ்டி இருக்கான்னு கேட்கறான். கண்ணு தெரியல, குஷ்டி இருக்கான்னு கேட்கறான். இல்ல ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ இல்லையா, நான் ஒவ்வொரு வருஷமும் ஜெபம் பண்ணிட்டு போவேன், எனக்கு என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை பாக்கி இல்லைன்னு அந்த அம்மா தன் மனக்குறையெல்லாம் சொல்லி அழுது. அப்போ அவர் சொல்றாரு, போ, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாரான்னு சொன்ன உடனே அடுத்த சொல்லுது, அவள் பிறகு துக்கமுகமா இல்லை. அதான் விசுவாசம். எஸ், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா? ஆமா, அவர் தண்ணீரை ரசமாய் மாற்றினவர் இல்லையா? திராட்சை ரசமாய் மாற்றினவர் இல்லையா? புரியுதா? நம்ம ஆண்டவர் தண்ணீரை அவ்வளோ தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம் இல்லையா? இவ்வளவு தூரம் வார்த்தை கேட்டுட்டு இல்லையா, கடைசியில சொல்லிட்டு போயிட்டு வச்சுங்களேன், சாப்டர் க்ளோஸ்னு அர்த்தம். நான் இன்னும் விசுவாசிக்கிறேன். கற்பம் செத்து போனதையும் சாராளுடைய அவன் ஏத்துக்கவே இல்லை. என் ஒய்ஃபுக்கு வயசாச்சு, அவன் ஏத்துக்கவே இல்லை. என் ஒய்ஃபுக்கு
குழந்தை பிறக்கணும் அவன் ஏத்துக்கவே இல்லை. அதனால அவன் விசுவாசிகளின் தகப்பன். தேவன் சொல்லிட்டாரு. எப்ப சொன்னாரு? 17 ஆதியாகமம் 17. ஆண்டவர் அவனை உசுப்பேத்துறாரு பாருங்க. அவனை உசுப்பேத்துறாரு. நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். இந்த காரியங்கள் நடந்த பின் 15:1 கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஒரு உசுப்பேத்திட்டாரு. இப்ப அவன் சொல்றான் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல். நீ என்னன்னா சொல்லிட்டு போ, நான் எனக்கு நீ என்ன தருவ? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரனாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். அந்த ஒரு வார்த்தை அவன் பிடிச்சிட்டான். அந்த ஒரு வார்த்தை தான் அவன் பிடிச்சு ஜெபம் பண்றான். இவன் இல்லப்பா உன் சுதந்திரவாளி, உன் கற்ப பிறப்பு தான் உன் சுதந்திரவாளி. புரிஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா விசுவாசி. இந்த அதிகாரத்தை ஃபுல்லாவே வாசித்தீங்கன்னாவே எல்லாமே மாற்றமாவே இருக்கும். புரியுதா? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்க துக்க நாட்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். அடுத்தது வாசிக்கலாம். ஏசாயா 60:16. நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். அடுத்தது, நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். கவனிங்க, இதை வாசிக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு காரியம் என்னன்னா, கவனிங்க, தேவனை குறித்த ஒரு அறிகிற அறிவு இன்னும் நமக்கு வேணும். புரியுதுங்களா? நம்ம ஆண்டவர் யாரு? மரித்தோரை உயிரோடு எழுப்பி இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற ஒரு ஆண்டவர். புரியுதா? கவனிங்க, இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் நம்முடைய தேவனை குறித்த அறிகிற அறிவு இன்னும் ஜீரோவிலே இருக்குதுங்க. ஆமா சொல்லுங்க. ஆனா அறிந்தவர்கள் சாதனை செய்கிறார்கள். ஆமா சொல்லுங்க. அறிந்தவர்கள் சாதிக்கிறார்கள், அற்புதம் அடையாளம் செய்கிறாங்க. இன்னும் தேவனை குறித்து அறியாதவர்கள் இன்னும் பாருங்க, ஏசப்பாட்டு இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை இன்னும் பெறாம உட்கார்ந்துருக்கிறாங்க. பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 1 2-3 வசனம் சொல்றாரு. நம்ம நிறைய வாசிக்கிறோம் இல்லையா? வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள். நம்ம தேவனை குறித்து சரியா அறிஞ்சிட்டோம்னா உனக்கு சமாதானம் வந்துடும் உனக்குள்ள, இல்லையா? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் தேடி வந்திருக்கிற தெய்வம், இல்லையா? நீங்கள் அண்டிக் கொண்ட ஆண்டவர் யார் என்று உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியணும். தாவீது அழகா சொல்றான் இல்லையா? அந்த வசனம் வாசி. தாவீது 1 சாமுவேல் 17 ஒரு முறை சிங்கத்தை கிறிஸ்டியன், ஒரு முறை கரடி கிறிஸ்டியன். இவனும் இந்த பெலிஸ்தனும் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் இந்த விருத்தச்சேதனம் இல்லாத இவனும் அந்த மிருகத்துக்கு ஒப்புன்னு சொல்றான் பாரு. கைத்தட்டுங்க. அறிவு. இவன் ஆல்ரெடி 9 அடி உயரம் ஆசிஷன். ஆனா அவன் எதுக்கு ஒப்பிடுறான்? விருத்தச்சேதனம் பெலிஸ்தனும் அவர்களில் ஒன்றை போல இருப்பான். சிங்கத்தைக்கும் கரடிக்கும் இவனை ஒப்பிட்டு பேசுறான். அதாங்க தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஆமா, இதே வார்த்தை தான் பவுல் சொல்றாரு. கையில பாம்பு தொங்குது. 27 அப்போஸ்தலர் 27 வாசிங்க. 1 வாசிங்களேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். சரி. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு. போட்டது என்னது? விரியன் பாம்பு.
அவன் கையை கடிச்சது விரியன் பாம்பு. விரியன் பாம்பு. மனசுல வச்சுக்கணும். இப்ப நான் கேள்வி கேட்பேன் உங்களை. விரியன் பாம்பு. அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அவன் பார்வைக்கு எப்படி தெரியுது? விஷப்பூச்சி. ஏமா இந்த பார்வைக்கு விரியன் பாம்பு. ஆனா அவர் என்ன பண்றாரு? விஷப்பூச்சி. இதெல்லாம் விசுவாசம் வரணும். வாசிமா. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை பவுல் அந்த பூச்சி பாம்பு, விரியன் பாம்பு, அது அவன் பார்வை எப்படி தெரியுது? பூச்சி. இதுதான் உன் ஆண்டவர் யாருன்னு தெரியும். நீ பூச்சியை விரியன் பாம்பை பார்க்கற இல்லையா? பிரச்சனையை பூதகணம் போட்டு பார்க்கற. கஷ்டத்தை நீ எதை வச்சு பார்க்கற? பூதகணம் வச்சு பார்க்கற. ஏமா நீ பாம்பை கூட பூச்சியா தான் பார்க்கணும். பாம்பை கூட பாப்பியா? அதுதான் தேவனை குறித்து அறிகிற அறிவு. சொல்றாரு, அவரை அறிகிற அறிவினாலே இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டான யாவற்றையும் செய்ய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. புரியுதா? ஏமா கவனிங்க. நீ ஆண்டவர் நல்லா அறிஞ்சிடுச்சு. நான் கவனிங்க. விசுவாசம் பெருக்கிறதுக்காக இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு அம்மா கணவர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு தையல் மிஷின் அதில் தான் தச்சு பிள்ளைகளை காப்பாற்றணும். ஒரு நாள் எந்த துணியும் வரல. பிள்ளைங்க பசியில் ரொம்ப கஷ்டப்படுது. இரவெல்லாம் கஷ்டப்படுது. அந்த அம்மா பிள்ளைங்களுக்கு சமாதானம் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு பிள்ளை மாத்திரம் சொல்லுது, அம்மா நேற்று சண்டே கிளாஸில் எங்கள் டீச்சர் சொன்னாங்க, எலியாவின் தேவனு காக்காக்கெல்லாம் சோறு போட்டாராம், அந்த மாதிரி நமக்கு போடுவாராம்மான்னு இந்த குழந்தை கேட்டுக்குது. அம்மா சொல்லுது, போடுவார் கம்முன்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தை மட்டும் தூங்கலை. ஏன்னா காக்கா வரும். அன்னைக்கு பாருங்க இந்த வீட்டு மேலே லைட் எரியுது. அன்னைக்கு பாருங்க ராஜா நகர்வலம் வராரு. பார்த்தா எல்லாரும் தூங்கும்போது இந்த வீட்டு மேலே லைட் எரியுது சொல்லி, யாரு அந்த வீட்டில்? ஐயா நான் தான். என்ன ஏன் தூங்க முடிச்சுக்கிற? இல்லைங்க, எங்கள் டீச்சர் சொன்னாங்க காக்கா வரும்னு சொன்னாங்க. அந்த காக்காவை எதிர்பார்த்து காத்துறேன். ராத்திரிலாம் சாப்பாடு இல்லை, கஷ்டமாகுது, வயிறு தூக்கம் வரமாட்டுது, அதனால காக்கா வருமானு எதிர்பார்க்கிறேன்னு இந்த குழந்தை சொல்லிச்சான். ராஜா உள்ளமே உடஞ்சிருச்சான். அப்படியே ரிட்டர்ன் ஆகி போய் ஒரு 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 4-5 பிரியாணி பாக்கெட் எடுத்து பொத்து 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 உள்ள போட்டார். குழந்தை, அம்மா காக்கா வந்துருச்சு, அம்மா காக்கா வந்துருச்சு, அம்மா காக்கா வந்துருச்சு. தேவனை குறித்த அறிகிற அறிவு. நீங்க இன்னும் நல்ல தெய்வத்தை அறியணுங்க. அதனாலதாங்க அந்த 3 பேர் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரை விடுவிப்பார். விடுவிக்காம போனாலும் சரி, சிலையை மட்டும் வணங்க மாட்டோம். என்ன தைரியம்! அவன் தெய்வத்தை குறித்து என்ன தைரியம்! நீ சொல்லுவியா அப்படி? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவரை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும், எபிரேயர் 6ஆம் அதிகாரம், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலிக்க கூடாது. ஹலோ, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இப்படியே கூட நான் பரலோகம் வந்தேன். ஆண்டவரே, இது நிரந்தரம் கிடையாதுமா. இது நிரந்தரம் இல்லை, அதான் நிரந்தரம். எது நிரந்தரம் உனக்கு? இது நிரந்தரம் இல்லை, கொஞ்ச காலம் தான், இன்னும் கொஞ்ச காலம் தான்.
ஹல்லேலூயா. போன வாரம் ஒரு அம்மா இறந்துட்டாங்க. போனாங்க அடக்க ஆராதனைக்கு. கேட்டேன், எப்படிப்பா? அவங்க வயசு 85 வயசு தான். காலைல சாப்பிட்ருக்காங்க, மதியம் சாப்பிட்ருக்காங்க, 4 மணி டீக்கு இல்லையா எழுப்பிக்கிறாங்க. அந்த அம்மா போய் சேர்ந்துட்டு நல்ல சாவு. அந்த நல்ல சாவில் போய் பிரசங்கம் பண்ண நான். அந்த பிரசங்கம் கேட்ட அந்த அம்மாவுடைய தம்பி, ஐயா நான் கோயிலுக்கு வந்துடுறேன் ஐயா, என்னையும் எங்கள் அக்காவோட சேர்த்துருங்கய்யா. உண்மை நடந்த சம்பவம். அப்ப என்ன பண்ணணும்? நிலைச்சு நிற்கணும், மறுதளிக்க கூடாது. ஆண்டவரே நீ கேட்டதுதான் கிடைச்சா கிடைக்கும், நோ ப்ராப்ளம். இருக்கிற வரைக்கும் தோத்திரம் போட்டு போயினர். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நான் தான் கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவர். உன் பிள்ளை கூட வருமா? உன் புருஷன் கூட வருவாரா? உன் பொண்டாட்டி கூட வருமா? உன் பேர பிள்ளைங்க வருமா? ஒன்னும் வராது, ஒன்னும் வராது இல்லையா? உன் ரட்சிப்பும் இல்லையா, நீ இந்த உலகத்தை செய்த நன்மைகள் மாத்திரம் கூடவே ஒரு பரலோகத்துக்கு. அதனால்தான் சொல்றாரு, முடிவு பரிந்தும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உலகத்துல உபத்திரவம் இருந்தா கூட சரி இல்லையா, ஸ்தோத்திரம். கூட வரப்போறது யார் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த கிருபையான ரட்சிப்போம். இந்த உலகத்தில் வாழும்போது செய்த தான தர்மங்கள் மாத்திரம்தான் பரலோகத்தில் வருமே தவிர வேற வெண்ணும் கூட வராது. ஆமா சொல்லுங்க, புரியுதா? அதுக்கு தான் நீ என்ன பண்ணும்? ஆயத்தமாகணும். அவன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, அவன் ஒன்றும் கொண்டு போக போறது கிடையாது இல்லையா? நீங்க உங்க கிரிகள் மாத்திரம்தான் கூட வரும் பயில் போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். புரியுதா இல்லையா? அந்த தேவனை குறித்து அந்த அறிகிற, அதனால எதற்காக இந்த தேவனை விட்டுறாதீங்க. எப்படியோ தேவ கிருபையினால கர்த்தர் அந்த கிருபையை ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை பெற்று நீங்கள் அந்த ரட்சிப்புக்காக செயல்பட ஆரம்பிங்க. ஏன்னா ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டுட்டீங்க, பரம ஈவ ருசி பார்த்துட்டீங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்க, தேவன் கொடுக்கிற நல்ல வார்த்தையை கேட்டுட்டீங்க. இனி வரப்போற பலனையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. நீங்க என்ன பண்ணக்கூடாது? மறுதளிக்கவே கூடாது, மறுதளிக்கவே கூடாது இல்லையா? ஸ்தோத்திரம் இல்லையா? எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இதுதான் உங்க குறித்து தேவ சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம். ரைட் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தெய்வத்தை குறித்து அந்த அறிகிற அறிவு உங்களுக்கு அதிகமாக வேண்டும். அதை அறிந்தவர்கள், அது ஆபிரகாம் முதற்கொண்டு இல்லையா, யோசேப்பு முதற்கொண்டு, ஈசாக்கு முதற்கொண்டு, சீஷர்கள் முதற்கொண்டு அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம அதை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பேதுரு 40 வருஷமா தாயின் கற்பத்திலே பிறந்த சப்பானியை பார்த்து, வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லப்பா, என்னிடத்தில் உள்ளது நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இதான் தேவனை குறித்து அறிகிற அறிவு. ஆமா சொல்லுங்க, நந்துட்டானா இல்லையா? அவன் நந்துட்டானா இல்லையா? ஆமா. அது இது எதை குறிக்குது? என் தெய்வம் இல்லையா, சப்பானிகளை நடக்க வைக்கிற ஆண்டவர், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிற ஆண்டவர், செவிடரை கேட்க வைக்கிற ஆண்டவர் இல்லையா, இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற ஆண்டவர், ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமா சொல்லுங்க. தன் வார்த்தையாலே வானத்தை உண்டாக்கினவர், சூரியனை உண்டாக்கினவர், சந்திரனை உண்டாக்கினவர், மரம் செடி கொடிகளை உண்டாக்கினவர் என் ஆண்டவர். அதுதான் தாய் சொல்றான், அவர் என் கண்மலையும் கோட்டையும் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? புரியுதா? அவர் என் கண்மலை, அவர் என் கோட்டை, அவர் என் துருகம், அவர் இல்லையா, அப்படியே அடிக்கிறே போறார். அவரு நான் நம்பி இருக்கிற என் துருகமும், நான் நம்பி இருக்கிற என் துருக்கம், என் கேடகமும், என் கேடகம், என் ரட்சணிய கொம்பு, உயர்ந்த அடைக்கலமாய் என்ன பாருங்க. ஆண்டவர் அறிஞ்சிட்டான் பாருங்க. உனக்கு தெரியுமா ஆண்டவர் யாருப்பா? என்னமோ சொல்றாங்க, உயிரவன் சொல்றாங்க. எப்பா, கண்மலை, கோட்டை, ரட்சகர், என் தேவன், நான் நம்பி இருக்கிற துருகம், என் துருகம், என் கேடகமும், என் ரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இவ்வளோ பாருங்க ஆண்டு இவ்வளவு தேவனை அறிந்திருக்கிறான் பாருங்க. அதனாலதான் ராட்சசன் என்ன சொல்றான்? சிங்கமா கரடியா சொல்றான்.
புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ தேவனை நீங்க நல்லா அறிஞ்சிருக்கணும். ஆமா, அப்படி அறிஞ்சிட்டீங்கன்னா எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு மகத்துவமான தெய்வமே நம்முடைய தகப்பனா தாயா இருக்கும்போது ஏன்பா நம்ம கவலைப்படணும்? உங்க கடமை மாதிரி நீங்க செய்யுங்க. வழக்கமா ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஆலயத்துக்கு வருவது இல்லையா, தேவனுக்காய் ஊழியம் செய்வது, இது உங்க மேல் வந்த கடமை. அதை பண்ணி செஞ்சினே இரு இல்லையா? அவர் வேலையை அவர் செஞ்சினே இருப்பார் அவர். ஆமென். எதற்காகவும் நான் என்ன பண்றேன்? தரித்து நின்றாதீங்க. கோ, போயினே இரு. கடைசியா சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்பு. சின்னவனா என்ன தெரியுமா? சிறியவன். சிறியவன் என்ன தெரியுமா? அற்பமானவன். நீ எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன் வாழ்க்கையில பலத்த ஜாதியாய் மாறுவான். நான் அதை ஏற்ற காலத்துல தீவிரமா நடப்பிப்பேன். நம்புறியா இல்லையா? ஏற்ற காலத்துல நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். இதான் தேவனை குறித்து அறிகிற அறிவு. புரியுதுங்களா? புரியுதா? நிச்சயமா ஒரு நாள் வருங்க, கர்த்தர் நினைத்தருளுவார். இப்படியே விட்டுருவார் ஆண்டவரே. உன்னை நினைக்கிற ஒரு நாள் இருக்கு. அது இந்த வருஷமா இருக்கலாம், இந்த வருஷம் முடிவா இருக்கலாம், இல்ல அடுத்த வருஷம் ஆர்வமா இருக்கலாம், தெரியாது. ஆனா உன் வேலையை மட்டும் ஒழுங்கா செய். ஆமென். டெய்லி வீட்டில் ஜபம், குடும்ப ஜபம், குடும்ப ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள் இல்லையா? ஆமா, உன்னால என்றெல்லாம் தெய்வத்தை செஞ்சுனே இரு. இது உங்க ப்ராசஸ் போயினே இருக்கட்டும். அவர் ப்ராசஸ் ஏற்ற காலத்திலே சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியை நான் மாத்துவேன். ஏற்ற காலத்தில் நான் அதை தீவிரமா நடப்பிப்பேன். ஆமா சொல்லுங்க. நான் மலை ஏந்து நிக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் 3 காரியம் சொன்னேன். 1, உங்கள் விசுவாசத்தை அவர் மேல வையுங்கள். 2, தேவனை குறித்து அதிகமாய் அறிந்து கொள்ளுங்கள். 3, ஏற்ற காலத்திலே தேவன் உன்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்கள். என் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொன்னீங்களா ஆண்டவரே? எப்பா, இந்த வருஷத்துல என் துக்க நாட்களை முடிவு பண்ணுங்க அப்பா. முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆமா, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்பார், உன் கண்ணீரை பார்ப்பாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டாக்குவார். நீ சோர்ந்துராதீங்க. சாகர வரைக்கும் தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசமா இரு. அக்கினி சூழலை உன்னை போட்டா நீ வேக மாட்டேன். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நோக்கி பார்க்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலும் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே ஐயா, இந்த நாளிலே எங்களை ஆலயத்துக்கு அழைத்து வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு பலப்படவும், கர்த்தாவே உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாராய். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணி இருக்கிறார்கள். அதுக்கு உண்டான ஆசீர்வாதம், சுக, பல, ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்காயுஸ், சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும். அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். உன் துக்க நாட்கள் முடியும் சொன்னீங்களப்பா ஆண்டவரே. இந்த கடைசி மாசத்திலாவது இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த துக்க நாட்கள் முடிந்து அவர்கள் அவருடைய மகிழ்ச்சியை அடைய நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. எசப்பா, தயவு பண்ணுங்க ஆண்டவரே. திருசபை மக்களை நினைத்தருளும். அவருடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இந்த வாக்குத்தத்தத்துக்கு ஆண்டவரே அவர்கள் பாத்திரமாய் இல்லை என்றாலும் கர்த்தர் அவர்களை பாத்திரமாக்கி ஆசீர்வதிப்பீராக. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாசத்துல அவங்க துக்க நாட்கள் முடியட்டும். கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருந்து உதவி செய்யும், ஆசீர்வதியும். புறப்பட்டு போகிறார்கள், உடைய தூதரை கூட அனுப்புங்க.
உடைய குடும்பங்கள் மேல, பிள்ளைகள் மேல உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். வீட்டில் தனிமையா பெரியோர்களுக்காய் முதியோருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க மேலேயும் தேவக்கரம் பாதுகாப்பு இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் இந்த மக்களோடு கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென். Thank you. God bless you.